அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான ஃபேன் பாய் சம்பவம் தான் பண்ணியிருக்காரு ஆதிக். ஸோ அவருடைய படங்கள் பார்க்கும்போதுமே இது அதே பேட்டர்னில் தான் இருக்குது. அந்த சாங் ஒன்று வச்சிருக்காரு இல்லையா ட்ரைலரில், அவரோட ஸ்டைல் தான், ஆதிக் ஸ்டைல் அது. ஸோ இந்த பாட்டு தான் வைப்பார், நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த பாட்டு கேட்டோன்னா உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஓ, இந்த பாட்டு வச்சா தான் ஆடியன்ஸ் கிராப் பண்ண முடியும், அந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கிறீங்களா, இல்லை அதுக்கு அது சூட்டபிளாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த பாட்டு படத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் வில்லனோட இன்ட்ரோ அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரொம்ப அழகான இன்ட்ரோவா இருக்கு. வில்லன் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், பயங்கரமான ப்ளே பாய், பயங்கரமான ரிச்சான ஒரு பர்சன், ஒரு பெரிய சிண்டிகேட்டை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ஸ்டில் அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுவான். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மோட்ல இருக்க ஒருத்தன். ஏன்னா அவன்கிட்ட ஹெவி லோடட் கன்லாம் இருக்கு. அதை வச்சுட்டு ஒரு பர்சன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான்னா அவன் எவ்வளோ டெட்லியான ஒரு பர்சன். அதுவும் தமிழ் பாடலை வச்சு அங்கே ஷிப்பில் மஜா பண்ணுறான், ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட கேரக்டரைசேஷன் பாருங்க. ஸோ அப்போ அது பயங்கர கிளாஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பக்காவாக பொருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அண்ட் அர்ஜுன் தாஸ் பார்த்தோன்னு நீங்கள் என்ன நினச்சிங்க? ஹேர் கலரு, அந்த ட்ரெஸ்ஸு மொத்தமாக வேற மாதிரி இருந்தார் அவர். உண்மையாக சொல்லணும்னா பொறாமையாக இருந்துச்சு. சார் படத்தில் வில்லனா, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வில்லனா, அவர் அதுக்கு வெல் டிசர்வ்ட் அவர். ஏன்னா அவர்கிட்ட இருக்குது, அந்த ஸ்டஃப் இருக்குது, ஏன்னா க்ரோத் அப்படி இருக்குது. ஸோ அந்த வகையில் மிக பொருத்தமான ஒரு பர்சன். லிட்டலி ஓப்பன் அப் சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்குது.